உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அண்ணி, அம்மா எங்க? உள்ள இருக்காங்க கையில். மா, வா வா கையில். என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? மா, உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? ஒண்ணு இல்ல கையில், நீ போய் கை கால் கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மா, எனக்கு இப்ப சாப்பாடு முக்கியம் இல்ல. இப்ப எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அத முதல்ல சொல்லு. அப்பதான் நான் சாப்பாடுல கை வைப்பேன். உன்னை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? மூர்த்தி குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கையில். அப்ப என்னதான் ஆச்சுமா? இன்னைக்கு நான் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் கையில். நான் வந்தது கூட தெரியாம வடிவக்கா என்ன ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டாங்க. என்ன பேசினாங்க? கையில், கோவப்படாத. நீ இப்படி கோவப்படுறதா இருந்தா நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். உன்னை என்ன பேசினாங்கன்னு தான் கேட்டேன். நான் கோவப்படல, நீ விஷயத்த சொல்லு. மாமா குடும்பம் புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்னமோ அவங்களோட பழைய வீட்டுக்கு ஆசைப்படுற மாதிரியும் வாடகை கொடுக்காம ஓசில குடி போக நினைச்ச மாதிரியும் வடிவக்கா பேசிட்டாங்க. அத கேட்டதும் என்னோட மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வடிவக்காவ என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன். அவங்க என்னடானா என்ன பணத்தாசை பொடிச்ச ஒரு பொம்பளையா நினைச்சிட்டாங்க. மா, உனக்கு இது தேவைதான். எனக்கு என்னவோ உன்னை அசிங்கப்படுத்தினது கம்மின்னு தான் தோணுது. என்ன அப்படி பாக்குற? நீ எதுக்கு முதல்ல அவங்க வீட்டுக்கு போன? அந்த குடும்பம் தான் மரியாதை தெரியாதவங்களாச்சு. நல்ல பாம்பு மாதிரி விஷத்தை கக்கிக்கிட்டே தானே இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு நீ அங்க போய் ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு வரணும்? மாமா கையில அடிபட்டிருக்குல்ல, அதுக்குதான் மூலிகை சூப் கொடுத்துட்டு வரலாம்னு போ. அதுக்கான தண்டனை தான் இதுன்னு நினைச்சுக்கோ. இங்க பாரு, இனிமே என்ன கேட்காம அந்த வீட்டுக்குள்ள நீ போக கூடாது. சரி வா, சாப்பிடலாம். கையில், நான் மாமாவுக்கு சூப்பு கொடுக்கறதுக்காக மட்டும் அங்க போகல. பின்ன வேற எதுக்கு போன? சுவாமிநாதன் இருக்காருல்ல. எந்த சுவாமிநாதன்? அதான் சபாபதி ஐயாவோட பையன். ஆமா, அவருக்கு என்ன இப்போ? அவரோட பையனுக்கு பொண்ணு தேடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் அந்த பையனை உனக்கு பேசி முடிக்கலான்னு. என்னம்மா பேச்சு நிறுத்திட்ட? மீதிய நான் சொல்லவா? சுவாமிநாத பையன் ரொம்ப நல்ல பையன். படிச்சு முடிச்சிட்டு கை நிறைய சம்பாதிக்கிறான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சுவாமிநாதனும் பெரியப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பெரியப்பா சொன்னா அவர் மீறவே மாட்டாரு. அடுத்த முகூர்த்தத்துல கூட கல்யாணத்தை வச்சிடலாம். இதானே? நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேமா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு. ஆனா நீ ஏன் கேட்கவே மாட்டேங்கிற? அதுவும் அந்த மனுஷன் கிட்ட போய் என் கல்யாண விஷயமா நிக்காதன்னு நான் தலைப்படா அடிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என் வார்த்தையே மதிக்க மாட்டேங்கிற. அது எப்படி கையில்? நீ கல்யாணம் வேண்டான்னு சொன்னா நான் அப்படியே விட்டுடணுமா? நான் உன் அம்மாடி. அதனால சொல்லுமா, அதனால இப்ப என்ன? நீ உன் பொறுப்பை செய்யணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு ஏன் பொறுப்பை செய்யணும்னு ஆசை இருக்காதா? மா, நான் இப்பவும் சொல்றேன், நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லல, இப்ப வேண்டான்னு தான் சொல்றேன். என் விஷயத்தை விடு. உன்கிட்ட
ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் இவ்ளோ அவசர அவசரமா வீட்டுக்கு வந்தேன். என்ன விஷயம்? நம்ம தேவிக்கு பெரிய இடத்துல இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. தேவி கல்யாணத்தை முதல்ல முடிச்சிடலான் இருக்கேன். என்னாச்சு கையில் உனக்கு? கொஞ்சமாவது புத்தியோட தான் பேசுறியா? மூத்தவ நீ இருக்கும்போது தேவிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. யாருமா அந்த 4 பேரு? நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே. வர சொல்லு பாப்போம். தேவிக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல நீ பண்ணிக்கோ, அப்புறம் தேவி கல்யாணத்தை பாப்போமா. நல்ல சம்பந்தம்மா. போனா திரும்ப இந்த மாதிரி ஒரு குடும்பம் தேவிக்கு கிடைக்காது. என்னது நான் பேசுறா இவ? கொஞ்சமாவது இவளுக்கு சொல்லி புரிய வை. கயல், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. பெரியவ நீ இருக்கும்போது சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோன்னு இந்த ஊரே வாய்க்கு வந்தபடி பேசுமா. எனக்கு ஊரை பத்தி கவலை இல்ல அண்ணி. எனக்கு என் குடும்பத்தை பத்தி மட்டும்தான் கவலை. தேவி படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போறா. அடுத்து நாம அவளுக்கு கல்யாணம் தானே பண்ணி வைக்கணும். அதை தானே நான் இப்ப செய்ய போறேன். செய்மா, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா இவ்ளோ அவசரம் எதுக்கு? இந்த அவசரத்தை உன் கல்யாண விஷயத்துல நீ காட்டலாம்ல. கையல், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏன் கையில் நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? மாமா வீட்டு கிரக பிரவேசத்துக்கு சுவாமிநாதன் அவர் குடும்பத்தோட வராராம். அப்பவே உன் கல்யாண விஷயத்த பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலான்னு பார்த்தா நீ இப்படி வீம்பா பேசிட்டு இருக்க. நீ பேசி முடிவு பண்ணிட்டா நான் அந்த பையனுக்கு கழுத்தை நீட்டிடணுமா? என்ன இந்த விஷயத்துல அவ்வளவு ஈஸியா சம்மதிக்க வைக்க முடியாது. உன்கிட்ட நான் பேசுறதுனால தானே நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. இனிமே நான் உன்கிட்ட பேசுறதாவே இல்ல. எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? பாரு பாரு, என்ன மதிக்காத உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். அப்ப நீ முதல்ல உன் மாமா தர்மலிங்கத்துக்கிட்ட தான் பேசாம இருக்கணும். அந்த மனுஷன் தான் உன்னையும் நம்ம குடும்பத்தையும் மதிக்கவே மாட்டேங்கிறார். சரி வா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. நான் போட மாட்டேன். தனம், நீ வேணா பரிமாறு. மா வா சாப்பிடலாம். நீ பசி தாங்க மாட்ட, வா. எனக்கு ஒண்ணு தேவையில்ல, சொல்லிட்டேன். நீ முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு, அப்புறம் சாப்பிடுறேன். காமாட்சி, வாங்க மாமா. வாங்க அக்கா. வாங்க பெரியமா. என்ன கையில சரியா சாப்பிடுற நேரத்துக்கு வந்து தொந்தரவு பண்ணிட்டாமா? அதான் வந்துட்டீங்களே. மாமா அத்தை, என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, வீட்லயே எல்லாம் ஆச்சு. வடிவு இந்தாங்க. இந்த காமாட்சி, குடும்பத்தோட எங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வந்துருங்க. கயல், நீ வந்து வாங்கிக்கோ. நீ வாங்கிக்கோமா. நான் வாங்க கூடாது, நீ வந்து வாங்கிக்கோ. உங்களுக்கு அடுத்தது இந்த வீட்ல அண்ணி தான். அண்ணி வாங்கிக்கோங்க. பெரிய மனுஷன் குடுக்கும்போது உடனே வாங்கிக்காம எதுக்கு இப்படி ஜாலம் பண்ணிட்டு இருக்கீங்க? தானோ, வா வந்து வாங்கிக்கோ. வா. இந்தம்மா, இதுல உங்க எல்லாருக்கும் புது துணிங்க இருக்கு. இந்த புரியுதா காமாட்சி? உன் மக கயலு இத வாங்குறது கூட என்கிட்ட கையேந்த மாட்டாளாம். சொல்லாம சொல்றா. அப்படி இல்ல, எனக்கு யார் யாருக்கு எப்படி எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியும். ஐ மீன், நான் என்னைக்கா இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு வாழ போறவ. என் அண்ணி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க. அவங்களுக்கான மரியாதைய நான் கொடுப்பேன்னு சொல்ல வந்தேன். காமாட்சி, இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் உன்னை பத்தி அப்படி பேசினதுக்கு காரணம் அத்தை தான். அவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. எதையாவது சும்மா பேசி ஒரு எரிச்சலை கிளப்பிடுறாங்க. அந்த அந்த சமயத்துல நம்ம யார என்ன பேசுறோம்னு தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் இன்னைக்கு உன்னை பேச வேண்டியதாயிடுச்சு. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. சூடு சொரணை இல்லாம எல்லாத்தையும் அப்படியே தொடச்சு போட்டு போன்னு சொல்றீங்களா பெரியமா? அம்மா, உன்கிட்ட நான் பேசலமா, உன் அம்மா கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் பாட்டி மாதிரி நீயும் எரிச்சல் வர்ற மாதிரி எதுவும் பேசாத.
கயலை விடு காமாட்சி. நான் என்னைக்காவது உங்க குடும்பத்தை விட்டு கொடுத்து பேசியிருக்கேனா? நீ இன்னைக்கு மனசு கஷ்டப்பட்டு போனதை நினைச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. அதனாலதான் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உன்னை பார்த்து சமாதானம் பேசிட்டு போலான்னு வந்தோம். சொந்த பந்தத்துக்குள்ள இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம்தான் காமாட்சி. அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. இவ்வளவு ஏன், அன்னைக்கு கூட கையில பொண்ணு பாக்குறதுக்கு உங்க மாமா ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. மாப்பிள்ளைய இவ வேண்டான்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினா. நான் கூட கோவப்பட்டு இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு கத்திட்டு போனவதான். இப்ப நான் எங்க இருக்கேன்? உன் வீட்டு வாசப்படி ஏறி வந்து உட்கார்ந்துருக்கேன்ல. அன்னைக்கு கோவத்துல சொல்லிட்டமே, இப்ப எதுக்கு அங்க போகணும்னு எனக்கு தோணலல்ல. மறக்கறதும் மன்னிக்கிறதும் தாமா சொந்தம். சரியா சொன்ன வடிவு. ஒரு மனுஷனை சங்கடப்படுத்துறதும் சொந்தம் தான், சந்தோஷப்படுத்துறதும் சொந்தம் தான். ஆனா ஏன் சொந்தம் சங்கடம் மட்டும்தானே படுத்துது? அது ஏன் பெரியப்பா? கயல், மாமா நீங்க டீ குடிங்க மாமா. தனம் நீ போய் டீ போடு. மா, என் பெரியப்பாவும் பெரியம்மாவும் என் ஆறு மனசுல நல்லா பதிஞ்சிட்டாங்கம்மா. அவங்க நடுவுல அப்படியே நிக்கிற மாதிரியே இருக்கு. டேய், நிக்கலடா, உட்காந்துதான் இருக்கோம். ஐயோ பெரியப்பா, எனக்கு- பெரியம்மா, உண்மையிலே நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருக்கீங்களா? டேய், முதல்ல நீ ஸ்டெடியா நில்றா. இவனுக்கு மட்டும் பூமி தாறுமாறா சுத்துது போல. எப்படி ஆடுறான் பாரு. அது ஒண்ணும் இல்ல பெரியப்பா, ஒரு 2 ஏக்கர் லேண்ட் விஷயமா போயிருந்தேன்னா அப்படியே அங்க ஒரு மாதிரி அவனை உள்ள கூட்டிட்டு மா, இருமா, பெரியப்பா வந்திருக்காரு. உள்ள என்னங்க கூட்டிட்டு நீங்க? போன்னு சொல்ற, அது மரியாதையா இருக்காதம்மா. என்னங்க? இந்த வீட்டு மூலனா. ஏய், என்னது இது? என்ன நீ புது புது துணியா கையில வச்சிருக்க? பெரியப்பா நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. பெரியப்பாவா? ஏய், 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 பெரியப்பா, நீ வெறும் பெரியப்பா இல்ல, ஏய், ஏய். பெரிய மனசுக்கிற பெரியப்பா. நீங்க பெரிய பெரிய பெரியப்பா டேய், டேய், பெரியப்பா. டேய், இந்த வார்த்தையெல்லாம் நீ காலையில சொல்லு. தெளிஞ்ச உடனே இப்ப எந்திரி, எந்திரிடா, பெரியப்பா, எந்திரி. ஒரு நிமிஷம். உள்ள கூட்டு போமா. இல்ல பெரியப்பா, போ, நான் உள்ள என்ன போ. சொல்றேன்னா, நீங்க போய் பண்றா. குடும்பத்துக்காக வந்த ஏன் பெரியப்பா கையோட நீங்க. பண்றீங்க? ஏய், என் இரு, மானத்தை இரு. வாங்குறதுக்கு ஏய், இருக்கீங்க. உள்ள பெரியப்பா போங்க. வந்துருக்காரு, நான் போய் ஐயோ, விசாரிச்சுட்டு வந்துடுறேன். வாங்குங்க முதல்ல. நீங்க உள்ள போய் படுங்க. காப்பாத்துக்கூடாது. இவன் திருந்துற வரைக்கும் உன் குடும்பம் தலை தூக்குறது கஷ்டம்தான் காமாட்சி. நாங்க அவனை நம்பி இருந்தா தானே கஷ்டப்படுறதுக்கு. நான் என் உழைப்ப நம்புறேன். என் குடும்பம் என்ன நம்புது. கண்டிப்பா ஒரு நாள் தலை தூக்குவோம். அதை நீங்க பாப்பீங்க. வியாக்கியானம் பேச ஆரம்பிச்சிட்டா, வாங்க போலாம். சரி காமாட்சி, நாளைக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. ஒரு நிமிஷம். அம்மா எனக்கு தெரியாம உங்ககிட்ட அந்த சுவாமிநாதன் அங்கிளோட பையனுக்கு என்ன கட்டி கொடுக்கறத பத்தி பேசியிருப்பாங்க. அத பெருசா எடுத்துக்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க. உங்க அம்மா விவரம் இல்லாம கேட்டுட்டா உங்க பெரியப்பா ஓடி போய் அந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிருவாருன்னு நினைச்சியா? நீ வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுற லெவல்ல அவங்க இல்ல. அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க தெரியுமா? அவங்க ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் உன்னெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஒழுங்கா அந்த கேட்டரிங் மாப்பிளைய நீ கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா கைக்கு ஒன்னும் கிடைக்காது. அவ்வளவு பெரிய பணக்கார பையனை நீ வேண்டான்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுல. அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. மன்னிக்கணும். நான் அந்த பையனை வேண்டான்னு சொல்லல. கல்யாணமே வேண்டாம் தான் சொல்றேன். பெரிய இடம், ஸ்டேட்டஸ், கோடீஸ்வரன், இது எதுவும் என்னைக்குமே என்ன மிரள வைக்காது. நல்லவனா அன்பானவனா இருந்தா போதும்.
கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழலாம். ஆனா இப்ப எனக்கு யாருமே தேவையில்லை. எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப சொல்றேன். நீங்க வந்து நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. ம்? வாங்க அக்கா விடு காமாட்சி. மாமா ஏன் கையில் இப்படி இருக்க? அவங்க நல்ல விதமா பேசினாலும் நீ குத்தி குத்தி பேசிட்டு இருக்க. என்னன்னு தெரியலம்மா, இவங்க 2 பேரையும் பார்த்தாலே எனக்கு இப்படிதான் பேச தோணுது. ஐயோ, அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லடி. ஏமா இப்படி இருக்கே நீ? காலையில உன்னை அவமானப்படுத்தி உன் மனசை கஷ்டப்படுத்திருக்காங்க. பதிலுக்கு நான் இது கூட செய்யலன்னா அப்புறம் நான் என்ன உன் பொண்ணு? அதுக்கு இல்ல கையில். போதுமா? பெரியப்பா கதையை விடு, தேவி கல்யாணத்தை பத்தி பேசு. என்ன பேச சொல்ற? உனக்கு கல்யாணம் நடக்காம நான் இங்க யார் கல்யாணத்துக்கும் ஒத்துக்க மாட்டேன். அப்படியா? தேவி கல்யாணம் நடக்காம ஏன் கல்யாணம் நடக்காது. ஏன் கையில் இப்படி அடம் பிடிக்கிற? மா, நீ கவலைப்படாத, நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இத பாரு, தேவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அத மிஸ் பண்ண வேண்டாமா? மா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பாரு, சரியா? மா, ஆனந்தி போய் சாப்பிடுவேன். ஏய், வாங்க வா. ஏய், நான் ஒன்றும் குடிகாரன் இல்லை. என்னை யாரும் அடக்கியாலும் நினைக்காதீங்க, புரியுதா? உன்னை அரைஞ்சர் வச்சுக்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? திரும்ப திரும்ப நீ தப்பு மேல தப்பு தான் பண்ணிட்டு இருக்க தேவி. எப்படியாச்சும் உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நான் பகலா தூங்காம யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்ண பார்த்திருக்க? உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல தேவி. ஏய், பண்ண தப்புக்கு உயிரை விட்டுட்டா எல்லாமே சரியாயிடுமா? நீ உன்னை மட்டும் கொல்ல பார்க்கல, உன் வயித்துல வளர்ற உயிரையும் சேர்த்து கொல்ல பார்த்திருக்க தேவி. உனக்கு தான் அறிவில்லைன்னு பார்த்தா நீ செலக்ட் பண்ண அந்த பையனுக்கும் சுத்தமா அறிவில்லை. எல்லா பிரச்சனைக்கும் தற்கொலை தான் முடிவுனா நாட்டுல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. சாகறதுக்கு இருக்கிற துணிச்சலும் தைரியமும் வர பிரச்சனையை சரி செஞ்சு வாழறதுக்கு இருக்கணும். நீ நீ திரும்பவும் என் நம்பிக்கையை கொன்னுட்ட தேவி. நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாற்றம் யோசிக்கணும். நீ பயந்த சுபாவம்னு நினைச்சேன், ஆனா நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் பயப்படுறவங்க செய்யறது இல்ல, ரொம்ப துணிச்சலானவங்க கூட செய்யறதுக்கு பயப்படுற விஷயம். அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன், சத்தியமா பண்ண மாட்டேன்க்கா. தேவி எந்திரி. தேவி எந்திரின்னு சொல்றேன்ல. என்ன மன்னிச்சிருக்கா. தேவி எந்திரி, எந்திரி. அக்கா, நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப கஷ்டத்தை தான்க்கா கொடுத்துட்டு இருக்கேன். என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனைக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. தேவி, தேவி அழாத தேவி. எல்லா பிரச்சனையும் சரியாகிற நேரம் வந்துருச்சு. அதான் வேதவள்ளி அம்மா உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? நீ உன் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருப்ப, நீ கவலைப்படாத. இனிமே உன் மனசுல எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் வரக்கூடாது. நீ சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா உன் அக்கா நானும் சந்தோஷமா இருப்பேன். இங்க பாரு தேவி, நாளைக்கு அந்த பையன் வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவாங்க. போய் என் பீரோல இருக்கிற ஒரு நல்ல புடவையா எடுத்து அயன் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு அவங்க வரும்போது இப்படி டல்லா இல்லாம பிரைட்டா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும்.
ம் சொல்லு. அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல, உங்களுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு அம்மா சம்மதிக்க மாட்டாங்கக்கா. அதெல்லாம் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இல்லக்கா, விக்னேஷ் வீட்லயே அவங்க அம்மா நிறைய எதிர்பார்க்கிற மாதிரி சொல்லிருக்காங்கல்ல. நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நம்மளால அவ்வளவு செய்ய முடியுமாக்கா? தேவி, உனக்கு எதுக்கு அந்த கவலையெல்லாம்? அக்கா நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இன்னொரு விஷயம்தான் உள்ளுக்குள்ள ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு தேவி. என்ன விஷயம்க்கா? நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாம இருக்கிறதா எனக்கு என்னமோ சரியா படல. நம்ம விடாது. அக்கா, அம்மா கிட்ட சொன்னா அவங்களால தாங்கிக்க முடியாதுக்கா. வேணாக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. வேணாம்க்கா, யாரும் அழுது please க்கா. கேக்குது. அம்மா கிட்ட சொல்லாமலாம் இருக்க முடியாது தேவி. அவங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கிறேன். எந்த தாயாலையும் இப்படி ஒரு விஷயத்தை தாங்கிக்க முடியாதுதான். ஆனா அதுக்காக சொல்லாம மறைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இரு, இந்த செவத்துக்குள்ள காதோட்டு கேட்போம். பையன் வீட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் அம்மாவுக்கு தெரியாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துது. நான் அம்மா கிட்ட இப்பவே போய் சொல்லிடுறேன். என்ன ரெண்டு பேரும் தனியா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. தேவி, என்னைக்கா இருந்தாலும் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியதானே போகுது. தேவி, ஆனா நீ எந்த சூழ்நிலையிலும் தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. தேவி, குட். சரி, வா போலாம்.